ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உப்பு கார சமையல் வீடியோ. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம். நேந்திரங்காயோட சிப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளானது, டக்குன்னு செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கோம். ஒரு 1/4 லிட்டர் ஆயில் தான் இருக்கும், ரொம்ப செலவாகாது. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் பூண்டெல்லாம் போட மாட்டாங்க. வாழைக்காய் வாயுன்றனால நம்ம அதில் கொஞ்சம் பூண்டு சேர்க்க போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு. நல்ல கடையோட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இதில் ஆயிலெலாம் அதிகமாக இழுக்காது. நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷான ஆயில் விட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். கடையில் வாங்கினா 50 ரூபா 60 ரூபா. நம்ம வீட்டில் ஒரு 20 ரூபா 25 ரூபா கூட செலவாகாது. பாருங்கள், சூப்பரான ஒரு சிப்ஸு தான். நம்ம வாழைக்காய் சீவுறதுல இந்த சிப்ஸு நம்ம சீவி வச்சுக்கணும். இதெல்லாம் போட்டு, இந்த மசாலாலாம் போட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அது உப்பு கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா கலந்த ஒரு சிப்ஸாக இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் காயாமல் போட்டோம்னா அப்படி பதத்துக்கிறதுனால எண்ணெய் நல்ல சூடு, நல்லா ஹையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சிப்ஸு போடும்போது உடனே அதோட ஈரத்தை உறிஞ்சிடும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதில் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோ போடுறோம், ஆனால் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வரும். பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்சால் மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி வரும். அதனால் இந்த சிப்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த எண்ணெயை நல்லா காய வச்சிடணும். அந்த ஈரத்தை அப்போ தான் அது உடனே உறிஞ்சிடும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. கேரளாவில் இந்த லைட்டாக பழுத்த இந்த வாழைக்காய் சிப்ஸு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நம்ம வாழைக்காய் வாங்கி ஒரு நாள் வச்சிட்டோம்னா அது லைட்டாக பழுக்கிற ஒரு இதுக்கு கலர் மாறும். அப்போ நம்ம சிப்ஸு போட்டோம்னா அந்த சிப்ஸு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும், ஒரு நம்ம போடுற அந்த நீங்கள் இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி பூண்டு தான் தட்டி போட்டிருக்கேன். அதோட காரமும் இருக்கும், லைட்டாக வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் டீக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பொட்டு கூட எண்ணெய் இழுக்காது. நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது. நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு போட்டால் மட்டும்தான் இப்படி எண்ணெய் இழுக்காது. அதில் ஒரு துளி எண்ணெய் கூட ஒட்டவும் செய்யாது. நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு மிச்சம் இருக்கிற ஆயிலை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு 2வது ஷிஃப்ட்டு போட்டு இதையும் ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு திரும்ப நம்ம 2ஐயும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலா போடுறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டோம்னா மசாலா அந்த கருகின மாதிரி வந்துடும். அப்போ கலர் மாறிடும். அதனால என்ன பண்ணணுன்னா, நம்ம கொஞ்சம் இது நம்ம வீட்டுக்கு செய்கிறனால நம்ம மொத்தமாக வேக வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருள் போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாழைக்காயோட விலை 5 ரூபா தான். நல்ல சீசனில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது. 5 ரூபா ஒரு 3 வாழைக்காய். நேந்திரம் பழம் ரொம்பவே ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு. அதனால் இன்றைக்கி நான் நேந்திர வாழைக்காய் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் விலை கொஞ்சம் கூட இருக்கும். காய் விலை கம்மி தான். நீங்கள் அது வாங்கி இப்படி சிப்ஸு போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 லிட்ரு எண்ணெயில் ஒரு 10 வாழைக்காய் கூட போச்சிடலாம். ஏன்னா இதுக்கு அவ்வளோ எண்ணெயே இழுக்காது. பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா மொறுன்னு நம்ம காற்று போகாத டப்பாவில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும்.
நல்லா நைஸாக சீவிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். இதை கலர் பாருங்கள், கடையில் நம்ம கேரளா சிப்ஸ் வாங்கினோம்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டால் தான் இந்த கலர் வரும். வாழைப்பழத்தில் கூட கேரளாவில் வந்து சிப்ஸ் போடுவாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழைப்பழம் வாங்கி இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு யார் வேணால் சாப்பிட்லாம், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற வாழைக்காயோட நேந்திரங்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் நம்ம வந்து ஸ்லோவாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே எஃப்எம் ஃபீனிஸ் குக்கிங் விழாக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அதில் யூஸ்ஃபுல்லான ரொம்ப நல்ல ஒரு ரெசிபிலாம் வரும். நீங்கள் பாருங்கள், அது அந்த சேனலை எடுத்து பாருங்கள். எஃப்எம் ஃபீனிஸ் குக்கிங் விழாக்குன்னு இருக்கும். ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.